குக்கரில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கங்க. இப்போ அடுத்ததாக இதில் 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து 2லிருந்து 3 தடவை இந்த மாதிரி கையை வச்சு நல்லா அலசி எடுத்து கழுவி எடுத்துக்கலாம். 3 தடவை அரிசியும் பருப்பும் தண்ணியில் நல்லா அலசி கழுவி எடுத்ததுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்க்கணும். நான் 4.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ அடுத்ததாக இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரை அடுப்பில் வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் போட்டுடலாம். 4லிருந்து 5 விசிலுக்கு அடுப்பை நல்லா மிதமான தீயில் வச்சுட்டு குக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஒரு கடாயில் 2 கப் அளவுக்கு மண்டை வெல்லத்தை நல்லா நுணுக்கி எடுத்து சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா தண்ணியில் கரைஞ்சி வரணும், அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். குக்கரில் 4லிருந்து 5 விசில் வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம தட்டி எடுத்த 5 ஏலக்காயை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் நம்ம சுக்கு பொடி சேர்க்க போகிறோம். சுக்கு பொடி உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா சுக்கை நல்லா தட்டி எடுத்து சேர்த்துக்கங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ அடுத்ததாக நம்ம பாகு காய்ச்சி எடுத்திருந்தோம் இல்லையா, அதை இந்த மாதிரி வடிகட்டி மூலமாக சேர்த்துக்கங்க. அதில் ஏதாவது தூசி இருந்தாலும் வந்துடும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பை நல்லா மிதமான தீயில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கெட்டிகள் எதுவும் இல்லாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 3லிருந்து 5 நிமிஷத்துக்கு அடுப்பை நல்லா மிதமான தீயிலே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு தாளிக்கிற கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இது ஒரு கை அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக உள்ள திராட்சை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆகி வரணும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த நட்ஸை சர்க்கரை பொங்கலில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பரான ரொம்ப டேஸ்டியான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு.